இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு எதை பற்றினா, மலர்களின் வழியில் இறைநிலை. டாக்டர் பேட்ச் அவர்களுக்கு நன்றியை கூறி, மலருக்கும் மனதிற்கும் உள்ள தொடர்பு பற்றிய புரிதல் தான் மலர் தீர்வை நாம் உணர்வது. மனதிற்கு மலர் தரும் தீர்வுகள் பற்றி அறிய ஆர்வமுடன் உள்ள அனைவருக்கும் வணக்கம். டாக்டர் பேட்ச் அவர்கள் கண்டுபிடித்த முதல் மலரின் பெயர் இம்பேஷன்ஸ் மலர். அந்த மலரை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். டாக்டர் பேட்ச் அவர்கள் இந்த மலரை கால தேவதையின் மலர், பேர் அமைதியின் மலர், சமநிலையின் மலர் அப்படின்னு பெயர் வச்சிருக்காரு. இந்த இம்பேஷன்ஸ் மலரை எடுத்துக்கும்போது இந்த மலரின் தன்மை மனிதர்களின் மனதிற்குள் என்ன வகையான மாற்றங்களை உண்டாக்கும் பார்த்தீங்கன்னாக்க, தெளிவான சிந்தனை, உள்ளுணர்வை உணர்வது, நிகழ்காலத்தை உணர்ந்து நடப்பது, கருணையுடன் இருப்பது, ஒரே நபர் பல திறமைகளை உள்ளடக்கியிருப்பது, நேரத்தை சரியாக பயன்படுத்தி கொள்வது, நுட்பமாக நுண்ணறிவு திறனுடன் விளங்குவது, புத்திசாலித்தனமும் திறமையும் கொண்ட நபராக இருப்பது, அனுபவங்கள் மூலம் பல ஞானங்களை பெறுவது, சரியான முடிவெடுப்பது, நிதானமாக யோசிப்பது, அக்கறையுடனும் பொறுப்புடனும் சாமர்த்தியமாக செயல்படுவது போன்ற பல்வேறு திறமைகளை உள்ளடக்கியது தான் இந்த இம்பேஷன்ஸ் மலரின் தன்மை. இதை டாக்டர் பேட்ச் அவர்கள் முதன் மலராக கண்டுபிடித்தார். இந்த இம்பேஷன்ஸ் மலருடைய விரிவான வீடியோ அப்லோட் பண்ணுறேன், பாருங்கள். பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.